அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஏராளமான வானவர்களை படைத்திருக்கிறான். அதில் ஒரு குறிப்பிட்ட சில வானவர்கள் இந்த உலகத்தினுடைய எல்லா பகுதிகளையும் அவர்கள் சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். எந்த இடங்களில் இறைவனை பற்றிய செய்திகள் பேசப்படுகிறதோ, மார்க்கத்தினுடைய செய்திகள் பரிமாறப்படுகிறதோ, அந்த சபைகளுக்கு மேலாக அந்த மாணவர்கள் வந்து அமர்ந்து அங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகளை கவனித்து அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். பிறகு அந்த மாணவர்கள் இறைவனிடத்திலே செல்லுவார்கள். அப்போது இறைவன் தன்னுடைய அடியார்களை பார்த்து அடியார்களுக்கு அருள் செய்யக்கூடிய வகையில் இறைவன் அந்த மாணவர்களிடத்திலே சில கேள்விகளை கேட்பான். கேள்விகள் எல்லாம் முடித்த பிறகு கடைசியில இறைவன் மாணவர்களை பார்த்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி இறைவன் சொல்கிறான். இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் பல வேலைகளுக்கு மத்தியிலே வந்திருப்போம். பலர் ஒரு வேலையை முடித்து வந்திருப்போம். வழமையாக இந்த நேரம் என்பது நம்முடைய பணிகளை முடித்துவிட்டு வீடுகளுக்கு சென்று ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான். அந்த ஓய்வு, அந்த களைப்பு, அதுவெல்லாம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த சுப செய்தி மிகச்சிறந்த ஒரு புத்துணர்வாக அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாணவர்களை பார்த்து சொல்கிறான், இன்னி உஷ்ஹிதுக்கும் அன்னி கத் கஃபர்து லஹு. வானவர்களே, மலக்குமார்களே, உங்களை எல்லாம் சாட்சியாக்கி நான் சொல்கிறேன், அந்த சபையில் யாரெல்லாம் அமர்ந்திருந்தார்களோ அத்தனை பேருடைய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன். வந்து அமர்ந்தார்கள். அமர்ந்தவர்களுடைய அனைத்து நபர்களுடைய பாவங்களையும் நான் மன்னித்து என்னுடைய பாவ மன்னிப்பை அவர்கள் மீது நான் வழங்கி விட்டேன். அதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று வானவர்களை பார்த்து இறைவன் சொல்கிறார். சொன்ன உடனே வானவர்களில் ஒருவர் கேட்கிறார், இறைவா, அவர்களில் ஒருவர் வந்து அமர்ந்திருக்கிறார், ஆனால் அவர் இதற்காக வரவில்லை, வேறதோ ஒரு நோக்கம், இதை மையப்படுத்தி வரல, வேறதோ ஒரு தேவைக்காக வந்து அமர்ந்திருக்கிறார், அவருக்குமா உன்னுடைய மன்னிப்பு இருக்கிறது என்று கேட்கப்படும் போது இறைவன் சொல்கிறான், ஆமாம், என்னுடைய அருளில் இருந்து யாரும் விலக்களிக்கப்பட மாட்டார், அவரையும் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பாவ மன்னிப்பை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான சபையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த சபைக்கு வந்ததிலிருந்து இந்த சபையை விட்டு கிளைகின்ற வரையிலும் நம்முடைய பாவங்களை இறைவன் மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நிறைந்த, பாக்கியம் நிறைந்த ஒரு சபையிலே அமர்ந்திருக்கிறோம் என்ற செய்தியை முதலாவதாக உங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இப்ராஹிம் நபியும் இறையச்சமும் என்ற இந்த தலைப்பில் நாம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான செய்திகள் இருக்கிறது. பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு தேவையான பல்வேறு விதமான அறிவுரைகளை இறைவன் திருமறை குர்ஆனின் வழியாக எடுத்து சொல்லுகிறார். திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவுரைகளை சற்று உன்னிப்பாக ஆழமாக நாம் கவனிப்போமையானால் ஒட்டுமொத்த அறிவுரைகளையும் நாம இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். குர்ஆன்ல நிறைய அறிவுரை சொல்லப்படுது. அந்த அறிவுரைகளை சற்று நாம கவனமாக பார்ப்போமே ஆனால் ஒட்டுமொத்த அறிவுரைகளும் இரண்டு தலைப்புகள் கீழ் நம்மால் கொண்டு வர முடியும். ஒன்று செயல் சார்ந்த அறிவுரை, தொழுவுங்கள், நோன்பு வையுங்கள், தர்மம் செய்யுங்கள், ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள், பிறருக்கு உதவி செய்யுங்கள், ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுங்கள், பொய் பேசாதீங்க, புறம் பேசாதீங்க, அவதூறு பேசாதீங்க, அநியாயமாக நடந்து கொள்ளாதீர்கள், அடுத்தவருடைய மான மரியாதையை விளையாடாதீர்கள், பிறருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாதீர்கள் என்பது போன்ற செயல் சார்ந்த அறிவுரைகள். இன்னொரு வகையான அறிவுரை இருக்கிறது. அது என்ன? உள்ளம் சார்ந்த அறிவுரைகள். உள்ளம் சார்ந்து, எண்ணம் சார்ந்து, மனிதனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது, அதிலே எப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வரும், அந்த எண்ணங்களை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும்,
மனித உள்ளத்திலே ஏற்படக்கூடிய எண்ணங்கள் தான் செயல்களாக பிரதிபலிக்கிறது. எனவே அந்த எண்ணத்தை சீர்படுத்துவதற்கான வழி என்ன, வழிமுறை என்ன, ஷைத்தான் அந்த உள்ளத்தில் எப்படியெல்லாம் ஆதிக்கம் செய்கிறான், ஷைத்தானுடைய ஆதிக்கத்திலிருந்து இறைவனுடைய அருள் பெறுவது எப்படி, இறைவனுடைய பாதுகாப்பு பெறுவது எப்படி, ஷைத்தானை விட்டு தூரமாகுவது எப்படி என்று உள்ளம் தொடர்பாக, எண்ணம் தொடர்பாக, அந்த உள்ளத்தை சீர் செய்வது தொடர்பான அறிவுரைகள் திருமறை குர்ஆனில் நிறைந்திருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை அருளியதற்கு ஏராளமான காரணங்களை திருமறை குர்ஆனிலும் சொல்கிறார். இந்த குர்ஆனை ஏன் கொடுத்த, இந்த குர்ஆன்னா என்ன, இது என்ன செய்யும் என்பதை திருக்குர்ஆனிலே பல இடங்களில் பல கோணங்களில் இறைவன் பேசுகிறார். அதில் ஒரு இடத்திலே இறைவன் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கான அறிவுரை வந்திருக்கிறது. குர்ஆன் என்பது ஒரு சடங்கு புஸ்தகம் அல்ல, ஒரு மத நூல் அல்ல. அந்தந்த நேரத்திற்கு அந்தந்த சூழ்நிலைக்கு மாத்திரம் எடுத்து வாசித்து விட்டு அந்த சூழல் முடிந்த பிறகு மூடி வைக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கைக்கான அனைத்து செய்திகளும் இந்த குர்ஆனில் இருக்கிறது, இறைவனுடைய அறிவுரையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அடுத்து இறைவன் சொல்கிறான், வஷிஃபாஉ லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களிலே ஏற்படக்கூடிய நோய்க்கு இந்த குர்ஆனில் நிவாரணம் இருக்கிறது. வஹுதா வ ரஹ்மத்தல் லில் முஃமினீன், இறைவனை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அருளாகவும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்ப திருக்குர்ஆன் அருளப்பட்டதற்கு ஏராளமான காரணங்கள் இருந்தாலும் அந்த காரணங்களில் மிக முக்கியமான காரணம் உன்னுடைய உள்ளத்தை சீர்படுத்தக்கூடிய மருந்து இந்த குர்ஆனில் தான் இருக்கிறது. உள்ளத்துல ஏராளமான எண்ணங்கள், சிந்தனைகள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள், இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இது ஹலாலா ஹராமா, இதை விட்டு விலகுவது எப்படி என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய உள்ளத்தை சரிப்படுத்தி நிதானப்படுத்தி உள்ளத்திற்கு தேவையான அருமருந்தை வழங்கக்கூடிய மிக அற்புதமான மருந்து இந்த திருமறை குர்ஆன் என்று இறைவன் சொல்லுகிறார். அப்படி என்றால் இஸ்லாமிய மார்க்கம் உள்ளத்திற்கு கூடுதலான முக்கியத்துவம் தருகிறது. அப்படிப்பட்ட உள்ளங்களில் இறைவனை நம்பிக்கை கொண்ட அடியார்கள் தங்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய எண்ணங்களில் தன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக தெளிவாக பதிக்க வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இறையச்சம் என்பது. எல்லாவற்றுக்கும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய அனைத்து விதமான வழிபாடுகளுக்கு முன்பாக, இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளுக்கு முன்பாக நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக தெளிவாக உறுதியாக பதிக்கப்பட வேண்டிய அம்சம் இறையச்சம். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை பற்றி சொல்லும் போது, திருக்குர்ஆன் என்பது சத்தியம், நல்ல கவனிங்க, திருமறை குர்ஆன் என்பது சத்தியம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உலகத்திலே எந்த மனிதனாலும், அவன் எத்தனை பெரிய அறிஞராக இருந்தாலும், மேதையாக இருந்தாலும், கல்விமானாக இருந்தாலும், உலகத்திலே உள்ள எல்லாவற்றையும் கரைத்து குடித்த பண்டிதனாக இருந்தாலும், பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியராக இருந்தாலும், பல நூற்றுக்கணக்கான பொருட்களை கண்டுபிடித்த விஞ்ஞானியாக இருந்தாலும், பல ஆயிரக்கணக்கான சட்டங்களை கொண்டு வந்த சட்ட மேதையாக இருந்தாலும், பல லட்சக்கணக்கான மக்களை வழிகாட்டக்கூடிய அரசியல் தலைவராக இருந்தாலும், இந்த உலகத்திலே எத்தனை மனிதராக இருந்தாலும் அத்தனை மனிதர்களுக்கும் திருமறை குர்ஆனின் மூலம் இறைவன் சவால் விடுகிறான். இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அபதினா ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லி வதவு ஷுஹதாஅக்கும் மின் தூனில்லாஹ் இன் குன்தும் சாதிகீன். இந்த அடியாராகிய முகம்மதுக்கு நாம் அருளிய இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமையானால், அதெல்லாம் இல்லப்பா, சும்மா ஒரு புருடா விடுறாரு, அல்லாஹ்விடத்துலதான் இது வரல, அவரா கையில மடியில போட்டு எடுத்து நம்ம கிட்ட சொல்றாரு என்ற எண்ணம் உங்களிடத்துல இருக்குமையானால், இந்த குர்ஆனை போல முடிந்தால் ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லி, இது போன்ற ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் பார்க்கலாம். வதுவு ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹ் இன் குன்தும் சாதிகீன், அல்லாஹ்வை விடுத்துவிட்டு இந்த உலகத்தில் உள்ள யாரை வேண்டுமானாலும் கூட்டிக் கொள்ளுங்கள்.
உலகத்துல சில காரியங்களை நம்மால் செய்ய முடியாது. நம்ம இருக்கிறோம், நம்முடைய லெவல்ல ஒண்ணு இருக்குது. எல்லா காரியத்தையும் எல்லாராலையும் செய்ய முடியுமா? சிலருடைய உதவிகள் நமக்கு தேவை. ஒண்ணுமில்ல, ஒரு வீட்டுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு எலக்ட்ரிக்கல் பிரச்சனைன்னு வைங்களேன். ஒரு பல்ப் வெடிச்சிருச்சு அல்லது ஒரு ஃபேன் போயிடுச்சு, அந்த வீட்டுல கரண்ட் வரல. அந்த கரண்ட் வர வைக்கிறதுக்கான வேலையை நான் செய்ய முடியுமா? அதை பத்தி தெரியாட்டி, அது எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியல, தெரியாம நான் உள்ள கொண்டு போய் கை வைக்க முடியுமா? முடியாது. அதை பத்தியே தெரிஞ்ச ஆளுடைய தேவை எனக்கு தேவைப்படுது. அது வேற எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் வேணும். வீட்டுல பைப்பு உடஞ்சிருச்சு, தண்ணி ஊத்துது, நமக்கு என்னதான் தெரியும்? ஓட்ட இருக்கிற இடத்துல கையை வச்சு அடைக்க தெரியும், முட்டு கொடுக்க தெரியும். தண்ணி வரதை நிறுத்தணுமே, அதுக்கு யார் வருது? பிளம்பர் தேவை. இப்போ உலகத்துல சில காரியங்களை நாம் செய்வதற்கு சிலருடைய உதவிகள் நமக்கு தேவைப்படுகிறது, சிலருடைய அனுபவங்கள் நமக்கு தேவைப்படுகிறது, சிலருடைய அறிவு நமக்கு தேவைப்படுகிறது, சிலருடைய பொருளாதாரம் நமக்கு தேவைப்படுகிறது. இறைவன் சொல்கிறான், இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அனைவரையும் எடுத்துக்க, நீ யார வேணாலும் கூப்பிட்டுக்க. பெரிய அறிஞர் அப்படி யார வேணாலும் நீ கூப்பிட்டுக்க வாப்பா. இந்த குர்ஆனை மாதிரி ஒரே ஒரு சூறாவளி கொண்டு வந்து காட்டிட்டு பார்த்தரலாம், கியாமத் நாள் வர வரைக்கும் முடியாது என்று இறைவன் சொல்கிறார். திருமறை குர்ஆன் என்பது சத்தியம், ஹக்கு, உண்மை என்பதில் கடலின் நுனி அளவுக்கு கூட நமக்கு சந்தேகம் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட இந்த வேதத்தை பற்றி இறைவன் சொல்கிறான், திருக்குர்ஆன் சத்தியம்தான், திருக்குர்ஆன் உண்மைதான், திருக்குர்ஆன் ஹக்கு தான், திருக்குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியதுதான், அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த திருமறை குர்ஆனை பற்றி இறைவன் பேசுகிறான், ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது இறைவேதம், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹுதல் லில் முத்தகீன், இறைவனை பயந்தவர்களுக்குத்தான் இது நேர்வழி காட்டும். குர்ஆன் சத்தியங்க, அந்த சத்தியத்தை படிக்கக்கூடிய எல்லோருக்கும் நேர்வழி கிடைக்குமா? கிடைக்காதுங்கிறான் இறைவன். குர்ஆனை இன்னைக்கு குர்ஆனை படிக்காத பிரபலங்கள் இருக்கிறாங்களா? எத்தனையோ அரசியல் தலைவர்கள், மேடை பேச்சாளர்கள், அவர்களெல்லாம் திருமறை குர்ஆனை வாசித்திருக்கிறார்கள், அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி இருக்கிறார்கள். நேர்வழி கிடைத்திருக்கிறதா? இறைவன் சொல்லுகிறார், திருக்குர்ஆன் சத்தியம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் திருமறை குர்ஆனை படிப்பவர்களுக்கெல்லாம் நேர்வழி கிடைக்குமா? அது கிடையாது. திருக்குர்ஆன் வழிகாட்டும். யாருக்கு வழிகாட்டும்? இறையச்சமுடையவர்களுக்கு தான் குர்ஆன் வழிகாட்டும். இறையச்சம் என்பது இஸ்லாத்தினுடைய அறிவுரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்ஸரி மா யுத்ஹில் நாஸ ஜன்னah, சொர்க்கத்திற்கு அதிகமான மக்களை நுழைவிக்கக்கூடிய காரியம் அது. சொர்க்கத்துக்கு நிறைய பேர் போறாங்க, எதனால போவாங்க? எதை செய்தால் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள்? நபிகளார் அற்புதமாக சொன்னார்கள், தக்வல்லாஹ் வ ஹுஸ்னுல் ஹுல்க். ஒன்று இறையச்சம், இரண்டாவது நற்குணம் என்றார். சொர்க்கத்திற்குள்ளே நுழைய வேண்டுமானால் உன்னுடைய உள்ளத்தில் இறைவனுடைய அச்சம் இருக்க வேண்டும், இறைவனுடைய பயம் இருக்க வேண்டும். இறைவனுடைய பயம் இல்லாம நீ என்ன தொழுது என்ன புண்ணியங்கிற எல்லாம் கேட்கிறான். தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, ஜக்காத்து கொடுக்கிறாரு, ஹஜ்ஜுக்கு போறாரு, 4 ஹஜ்ஜு பண்ணிட்டேன், 5 ஹஜ்ஜு பண்ணிட்டேன், 10 உம்ரா பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணப்பா. அல்லாஹ்வுடைய பயம் இல்லைன்னா, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லைன்னா, நீ செய்த ஹஜ்ஜுக்கு இறைவனுடைய அச்சம் இல்லை என்றால் அந்த ஹஜ்ஜுக்கு எந்த கூலியும் இல்லையே. இறையச்சம் தான் பிரதானம். தொழுகையை பற்றி பேசும்போது அங்கே இறையச்சம், நோன்பை பற்றி பேசும்போது அங்கே இறையச்சம். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது, அதற்கு முன்பாக இருந்த மக்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்பதற்காக.
தொழுகையிலே இரையச்சம், நோன்பில் இரையச்சம், ஹஜ்ஜில் இரையச்சம், ஜகாத்தில் இரையச்சம், இரையச்சம் இரையச்சம் இரையச்சம். எதை எடுத்தாலும், எந்த வணக்க வழிபாடுகளை எடுத்தாலும், எந்த இடத்திலே கொண்டு போய் நிறுத்தினாலும் திரும்ப 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 மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரை இரையச்சம். அல்லாஹ்வை பயந்துக்கோ. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு கால பிரச்சாரத்தை நிறைவு செய்யக்கூடிய வகையிலே ஒரு அற்புதமான ஒரு உரையை அரஃபா பெருவெளியிலே நபிகளார் அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையிலே நபிகளார் சொன்னார்கள், மக்கள் எல்லாம் கூடி நிற்கிறார்கள். நபிகளார் தன்னுடைய வாழ்விலே முதலும் கடைசியுமாக செய்த ஹஜ். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த ஹஜ்ஜிலே உரையாற்றினார்கள். நபிகளாருடைய உரை எப்படி இருந்தது தெரியுமா? இந்த உம்மத்திற்கு செய்த வசியத்தை போன்றிருந்தது. சாகர கடைசி நேரத்தில் அத்தா நம்மளை கூப்பிட்டு சொல்லுவார் இல்லங்க, அதை பண்ணி இதை பண்ணி அதை செஞ்சு இதை செஞ்சு என்று சொல்லுவாரே, அந்த வார்த்தை ஒரு மகனுடைய உள்ளத்தில் எத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுபோல இந்த உம்மத்திற்கு நபிகளார் சொல்லக்கூடிய வசியத்தாக அந்த செய்தியில் இருந்தது. மக்கள் எல்லாம் காதுகளை தீட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லி நபிகளார் உரையாற்ற ஆரம்பிக்கிறார்கள். மக்களே, நீங்கள் அனைவரும் ஆதமுடைய பிள்ளைகள். உங்களின் வெள்ளையனை விட கருப்பன் சிறந்தவர் கிடையாது, கருப்பனை விட வெள்ளையின் சிறந்தவர் கிடையாது. உங்களில் அரபு மொழி பேசவன் அரபு மொழி பேச தெரியாதவனை விட சிறந்தவன் கிடையாது, அரபு மொழி பேச தெரியாதவன் அரபு மொழி பேச தெரிந்தவனை விட சிறந்தவன் கிடையாது என்று சொல்லிவிட்டு நபிகளார் சொல்கிறார்கள், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களில் யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவர்தான் சிறந்தவர். என்ன மொழியை வச்சு என்ன பெருமை, நிறத்தை வச்சு என்ன பெருமை, பிறப்பை வச்சு என்ன பெருமை? நீ பிறக்கிறிய, நான் கேட்கிறேன், நீ பிறக்கிறல்ல, இந்த பிறப்பண்ண நீ முடிவு பண்ணதா? இந்த அத்தா வயித்துல, இந்த அம்மா வயித்துல, இந்த அத்தாவுக்கு அம்மாவுக்கு நான் பிறக்கணும் என்று நீயா முடிவு செஞ்ச? இல்ல இல்ல, இந்த கலர்ல பிறக்கணும், வெள்ளையனா பிறக்கணும், கருப்பனா பிறக்கணும், மாநிலத்துல பிறக்கணும் நீயா முடிவு செஞ்ச? என்ன பெருமைங்க இதுல? என்னப்பா பெருமை? உங்களிலே சிறந்தவர் வெள்ளையரோ கருப்பரோ மொழி தெரிந்தவரோ தெரியாதவரோ யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அவர்தான் சிறந்தவர். நான் அல்லாஹ்வை பயப்படுறேன்னா நான் தான் சிறந்தவன். கொண்டு வந்து அங்கேயும் இறையச்சத்தை சொல்றான், எல்லா இடங்களிலும் இறையச்சம். அதே நேரத்தில் நம்மள சிலர் நினைக்கலாம், இறையச்சம்னா என்னங்க, அது மறுமையில தானே. உலகத்துல ஒருத்தன் அல்லாஹ்வை பயந்து ஒழுங்கா நடக்கிறான், நேர்மையா நடக்கிறான், நாணயமா நடக்கிறான், உண்மையே பேசுறான், யாரையும் ஏமாத்தல, யாருக்கும் மோசடி பண்ணல, யாருக்கும் அநியாயம் பண்ணல, வியாபாரத்திலிருந்து கொடுக்கல் வாங்கல, எல்லாத்துலயும் இந்த உலகத்துல சரியா அல்லாஹ்வுக்கு பயந்து ஒருத்தன் இருந்தான்னு வைங்க, இந்த உலகத்துல அவனுக்கு என்ன பேரு? என்னங்க பேரு? ஏமாளி, இழிச்சவாயன், பைத்தியக்கார பையன், உழைக்க தெரியுதா? என்னடா உண்மை? வியாபாரத்துல வந்துட்டு என்ன உண்மை நேர்மை? உண்மையா நேர்மையா உட்கார்ந்து நீ சம்பாதிச்சிட முடியுமா? சரி, நேர்மையா நீ இருந்து பாரு, என்ன சம்பாதிச்ச? என்ன கிடைச்சது உனக்கு? ஏன் உனக்கு வாய் வயிறு இல்லையா? உன் குடும்பம் இல்லையா? பிள்ளைங்க இல்லையா? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேணாமா? வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு? நீ உண்மையா இருந்தா காசு வந்துருமா? பணம் வந்துருமா? அப்ப இறைவனுக்கு பயந்து இந்த உலகத்திலே ஒருவன் நல்லவனாக வாழ்வது கஷ்டம், சிரமம். அப்படி ஒருவனால் வாழ முடியாது. யாரு எதற்கும் பயப்படாம, எவன் எக்கடு கெட்டு போனா எனக்கு என்ன, எவன் நாசமா போனா எனக்கு என்ன, அவன் பாதிக்கப்பட்டா எனக்கு என்ன, எனக்கு தேவை பணம் தான் என்ற எண்ணத்துல யார் இருக்கிறானோ அவன் உலகத்துல வளர்ந்துகிட்டே போறான். நான் கேட்கிறேன், உலகத்துல எத்தனையோ தொழில் இருக்குல்லங்க, எத்தனையோ வியாபாரம் இருக்குல்ல, எத்தனையோ தொழில ஆரம்பிக்கிறான், வியாபாரம் செய்யறான், ஒழுங்கா ஓட மாட்டேங்குது, நஷ்டமாயிடுச்சு சொல்லி கடையை மூடிட்டு போறான்ல, இருக்கா இல்லையா? சாராய கடை திறந்து நஷ்டமானவங்க எல்லாம் பார்த்திருக்கீங்களா? சாராயம் ஒயின் ஷாப் ஒருத்தன் திறக்கிறான்,
ஒயின் ஷாப் திறந்தாங்க, வியாபாரமே இல்ல, ரொம்ப டல்லா இருக்குது, யாருமே கடைக்கு கஸ்டமரே வரமாட்டேங்கிறாங்க, அதனால நான் கடையை மூடிட்டு. ஒருத்தன் பிரச்சனைனால மூடுவான். இந்த இடத்துல கடை திறந்தா கோயில் பிரச்சனை, ஸ்கூல் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பில்டிங் பிரச்சனை என்று மூடுவான். வியாபாரமாக சொல்லி மூடுறானா? இல்லையே. வியாபாரம் ஓடன்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்பை கூட மூடி இருக்கிறான். வியாபாரம் இல்லைன்னு சொல்லி ஒயின் ஷாப்பை மூடி இருக்கிறானா? உலகத்துல கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். யாரு அநியாயம் பண்றானோ, அக்கிரமம் பண்றானோ, அடுத்தவனை ஏமாத்துறானோ நிம்மதியா வாழ்றான். கஷ்டப்பட்டு ஒருத்தன் வாயை கட்டி வைத்த கட்டி தன்னுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை சேர்த்து வைத்து ஒரு இடத்தை வாங்கினான். ஒரு வீடை கட்டிட மாட்டோமா, ஒரு இடத்தை வாங்கிட மாட்டோமா என்று தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை சிரமப்பட்டு சம்பாதித்து கொடுத்து ஒரு இடத்தை வாங்குறான், ஒரு வீட்டை கட்டுறான். எல்லாம் கட்டி முடிச்சிருக்கிற நிலைமையில வந்து நிக்கிறான். ஒரு அரசியல்வாதியோ அதிகாரம் படைத்தவனோ வந்து நிக்கிறான். பாய், இது புறம்போக்காச்சு, இந்த இடம், இது இடம் உங்களுக்கு சொந்தமானது இல்லையே, என்கிட்ட பத்திரம் இருக்கே, அது போலி பத்திரம். இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு இருக்கேனுங்க, நான் தானே கஷ்டப்பட்டு சம்பாதிக்க, நீ என்ன வேணா பண்ணிக்க, முன்னால இந்த வீட்டை நான் திறக்க விட மாட்டேன், இந்த வீட்டுல வசிக்க விட மாட்டேன், இல்ல நான் கோர்ட்டுக்கு போய்க்க, போலீஸ் கிட்ட போய்க்க, நீ யாருக்கிட்ட வேணாலும் போய்க்க, என்ன மீறி உன்னால எதுவும் செய்ய முடியாது. இப்ப நான் என்னதான் பண்ணணும்? எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் நடக்குதா இல்லையா? உலகத்துக்கு ஒருத்தவனுடைய உழைப்பை, ஒருத்தவனுடைய கஷ்டத்தை எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அபகரிக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்கிறார்களா இல்லையா? அவனுக்கு என்னங்க கேடு வந்துச்சு? ஊர் அடிச்சு உலக போடுறான், சந்தோஷமா இருக்கிறான். அவனுக்கு என்ன கேடு வந்துச்சா? ஒண்ணுக்கு 10 வீடு வச்சிருக்கிறான், 10 கடை வச்சிருக்கிறான், 10 கார் வச்சிருக்கிறான். அநியாயமாக ஏமாத்தி மோசடி செய்து சுரண்டி சம்பாதித்த காசு உலகத்தில் அப்படியே பெருகிட்டே போகுது. நேர்மையாக, உண்மையாக, நல்லவனாக இருந்து வாயை கட்டி வைத்த கட்டி என்னுடைய ஆசைகளை எல்லாம் அடக்கி சிறுக 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 குருவி சேர்ப்பதை போல சேர்த்து ஒரு வீட்டை வாங்கலாம், அதை அபகரிக்கிறானே. அப்ப இந்த உலகத்துல நல்லவர்களுக்கு காலம் இல்லையா? உண்மையாளர்களுக்கு காலம் இல்லையா? நேர்மையாளர்களுக்கு வாழ்வில்லையா? இறையச்சவாதிகளுக்கு இந்த உலகத்துல நிம்மதியா வாழ முடியாதா? இப்படிதான் கடைசி வரையிலும் அடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு எங்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு எங்கள் உயிர் பறிக்கப்படுகின்ற கடைசி வரையிலும் ஏமாறிதான் நாங்க வாழணுமா? ஏங்க எனக்கு இவ்வளவு கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம்? இதெல்லாம் இருக்கா இல்லையா உலகத்துக்கு? இவன் என்ன நினைக்கிறான்? அல்லாஹ்வை பயந்தால், அல்லாஹ்வை அஞ்சினால் மறுமையில தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். உலகத்துல ஒண்ணும் கிடையாது. அடி வாங்குறது, உத வாங்குறது, மிதி வாங்குறது, கடைசி வரை இப்படியே இருந்து போராடி 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 சாகிறதுதான் ஒரே வழியை தவிர உலகத்துல நம்மால நல்ல முறையில வாழ முடியாது என்று இறையச்சவாதிகள் நினைக்கிறார். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறையச்சவாதிகளுக்கு, யாரெல்லாம் இந்த உலகத்திலே இறைவனை பயந்து நடக்கிறார்களோ, நம்ம சொன்னாங்க பிரச்சனைகள், நான் கேட்கிற உலகத்துல பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்காங்களா? எப்ப நீ அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டா உன் வாழ்க்கையில உள்ள அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து விடும் என்று எங்கேயாவது இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கா? எப்படி சொல்லப்பட்டிருக்கு? நம்பினாதான் உனக்கு பிரச்சனை அதிகமாகும். ஏற்கனவே எனக்கு ஒரு 10 பிரச்சனை இருக்குப்பா, இப்ப நான் அல்லாஹ்வை நம்பி இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு வைங்க, இந்த 10 20 ஆகாது, இந்த 10 100 ஆக மாறும். 100 பிரச்சனை வரும் உனக்கு. இப்ப இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏராளமான சிக்கல்கள், சிரமங்கள், சோதனைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இறைவன் சொல்லுகிறான், அந்த நேரத்தில் நீ உறுதியோடு என்னை மட்டும் பயந்து இருந்தால் இந்த உலகத்திலே உனக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நான் நீக்கி காட்டுவேன். இறைவன் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான், ஒமை எத்தக்கில்லாக எஜலஹு மஹரஜா, யார் தன்னுடைய இறைவனை பயப்படுகிறார்களோ அந்த இறையச்சவாதிகளுக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான். பயப்படாத, என்ன ஆகுமோ, நம்ம வாழ்க்கை எங்க போய் முடியுமோ, நம்முடைய வியாபாரத்தினுடைய நிலைமை என்ன, நம்ம குடும்பத்தினுடைய நிலைமை என்ன, இப்படியே நம்முடைய நினைக்காத,
உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு, உன்னுடைய வாழ்வை நல்ல முறையில் நான் அமைத்து தருகிறேன், என்னை நீ பயந்தால். அடுத்து சொல்கிறார், அவன் கணக்கிடாத வகையில் அவனுக்கு நான் ரிஸ்க் அளிக்கிறேன். நீ என்னப்பா நினைச்சதி? அல்லாஹ்வை என்னை அஞ்சி இந்த உலகத்திலே வாழக்கூடிய நீ, உன்னுடைய ரிஸ்க்குக்கு நான் பொறுப்பு, நான் உன்னுடைய ரிஸ்க்குக்கு நான் பொறுப்பு, நான் உனக்கு ரிஸ்க் அளிக்கிறேன், பயப்படாத, கவலைப்படாத, அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ, அங்க போய் முடிஞ்சிருமோ இங்க போய் முடிஞ்சிருமோ, ஒடுங்காத, என்னை பயப்படு, உனக்கான ரிஸ்கை நான் வழங்குகிறேன். இன்னொரு இடத்துல சொல்கிறான், யார் தன்னுடைய இறைவனை பயப்படுகிறார்களோ அவர்களுடைய காரியத்தை இறைவன் இலகுவாக்குகிறான். கஷ்டத்துல இருக்கிறோம், கடன்ல இருக்கிறோம், சிரமத்துல இருக்கிறோம், என்னடா செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மாச கடைசி பரிசுல 10 ரூபாய் தங்க மாட்டேங்குது, சம்பாதிக்கிறதெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. நம்ம பிள்ளைங்களுடைய நிலைமை என்ன, பொண்டாட்டியினுடைய நிலைமை என்ன, வீட்டுல இவ்வளவு கடன் இருக்குது, வீட்டுல நோயாளிகள் இருக்கிறாங்க, என்னடா செய்யறது என்று விழிப்பிரிஞ்சு நிற்கிறானே, அந்த மனிதனை பார்த்து இறைவன் சொல்கிறான், என்னை நீ பயந்தால் உன்னுடைய காரியங்களை நான் இலகுவாக்குவேன். உற்றுவன் நினைச்சியா? நீங்க மனுஷனை எவ்வளவு நம்புறாங்க? ஒரு மாத காலம் ஒரு கடையில வேலை பார்க்கறாங்க, ஒரு மாசம் வேலை பார்க்கறாங்க, ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில வேலை பார்க்கறாங்க. எந்த நம்பிக்கையில வேலை பார்க்கறான்? ஒரு மாசம் பிறகு அவன் சம்பளம் தருவான். அதானங்க, ஒரு மாசம் வேலை பார்க்கறான், ஒரு மாசம் எந்த நம்பிக்கையில வேலை பார்க்கறான்? இது முடிந்த பிறகு அவன் என்ன பண்ணுவான்? எனக்கு சம்பளம் தருவான். ஒரு மனிதன் மீது வைத்திருக்கக்கூடிய அற்பத்தனமான நம்பிக்கை படைத்த இறைவன் மீது உனக்கு இல்லையா? அல்லாஹ்வை நம்பி இறைவனை பயந்தால் அல்லாஹ் உன்னை கைவிட்டுருவானா? இறைவன் கேட்கிறான். நீ என்ன நம்பறல்ல, நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? உனக்காக நான் வந்து நிக்கிறேன், உன்னுடைய காரியங்களை நான் இலகுவாக்குறேன், நீ என்ன பயப்பட போதும். என்ன செய்யறது? அதுக்கு போலாமையும் என்ன பயப்பட? இறையச்சத்தோட இருக்கு. வியாபாரத்துல இறையச்சத்தோட நேர்மையா உண்மையா இருந்தா நஷ்டமாகுமே, கஷ்டமாகுமே, கஸ்டமர் போயிடுவாங்களே, நஷ்டம் எதை பத்தி யோசிக்காத, என்ன பயப்படு. உன் வியாபாரத்தை நான் பறக்கத்தாக்குறேன். இல்ல என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ்வால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நீங்க சொல்றது சரிதான் பாய், நான் அல்லாஹ்வால முடியுமான்னு தெரியல, கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. மாசம் வருஷ கடைசி ஆகி போச்சு, எல்லாத்துக்கும் கொடுக்கணும் வேற, அல்லாஹ்விடத்துல அவ்வளவு ஸ்டாக் இருக்குமா நமக்கு தெரியல, அதனால கொஞ்சம் நம்மளும் என்ன செய்வோம், உசாரா போவோம் என்று நினைக்கிறீங்களா? இல்ல இறைவன் மீது தெளிவான நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? என்ன ஆனாலும் என்னுடைய இறைவனுடைய கஜானாவிலே ஒரு அணு கூட குறையாது என்ற நம்பிக்கை உறுதியாக இருந்தால் இறைவனை அஞ்சுவதில் நமக்கு என்ன கேடுங்கிற கைவிட்டுருவானாங்க இறைவன். இந்த இடத்துலதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நாம் பார்க்கிறோம். இறைவனை அஞ்ச வேண்டும், இறைவனை பயப்பட வேண்டும், இறைவனுக்காக அனைத்தையும் செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறைவனை எப்படி அஞ்சினார்கள், இறைவனை எப்படி புரிந்து கொண்டார்கள், இறைவனோடு எப்படிப்பட்ட இணக்கத்தை நேசத்தை ஏற்படுத்தினார்கள், அதன் விளைவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பெற்ற வெகுமதிகள் என்ன? நிறைய இந்த கண்டத்துல நிறைய சொல்லலாம், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், இதை புரிஞ்சுக்கங்க. யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவருக்கான போக்கிடத்தை இறைவன் ஏற்படுத்துவான். அவர் அறியாத விதத்தில் அவருக்கான உணவை ரிஸ்கை இறைவன் அளிப்பான். ஒரு விஷயத்தை எடுங்க, இப்ராஹிம் நபி வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தள்ளாத வயதில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒரு குழந்தையை கொடுக்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிப்ரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். தள்ளாத வயதில் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்த இறைவனுக்கே புகழ் அனைத்தும் என்று இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்கிறார்கள். அத்தனை பெரிய வயோதிகத்தினுடைய முதுமையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. இந்த
இந்த குழந்தையின் மீது அந்த தந்தைக்கு அன்பு இருக்குமா இருக்காதா? உங்களதான் கேட்குறேன். பாசம் இருக்கும் இல்லைங்க? நம்ம புள்ள மேல நமக்கு எப்படி பாசம் இருக்குது? பிள்ளையின் மீது இருக்கக்கூடிய பாசம் நம்முடைய வேலைகள், நம்முடைய சிரமங்கள் எல்லாத்தையும் மறந்துடும். நைட்டு 12 மணிக்கு தான் படுக்கிறோம். 2 மணிக்கு புள்ள கதறி அழுகுறா. தொட்டு பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிக்குது. அழுகையை நிறுத்த மாட்டேங்கிறான், அழுதுகிட்டே இருக்கிறான். என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறோம், ஒண்ணு வேலைக்கு ஆகல. நைட்டு 2 மணி புள்ளைய தோல்ல தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறோம். அங்க திறந்திருக்கிறானா, இங்க திறந்திருக்கிறானா, இந்த ஆஸ்பத்திரிக்கு போலாமா, அந்த ஆஸ்பத்திரிக்கு போலாமா தேடி அலைகிறான். எதுக்கு? புள்ள மேல வச்ச நேசங்க, பிள்ளையின் மீது உள்ள அன்பு. புள்ள இப்படி துடிக்கிறானே, கஷ்டப்படுறானே, அவன் கஷ்டப்படுவதை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை என்றால் என் மீது, ஒரு குழந்தையின் மீது தாய் வைக்கக்கூடிய அன்பை விட என் மீது கோடான கோடி மடங்கு அன்பு வைத்திருக்கக்கூடிய இறைவன் நான் கஷ்டப்படுவதை ரசிப்பானாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வாழ்க்கையில பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதிக்கிறான். எப்படி? இப்ராஹிமே, உன்னுடைய மனைவியின் குழந்தையை கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டு. என்ன பாலைவனம்னா என்ன? ரெசார்ட்டா? ஸ்கூல் லீவ் போயிட்டு இருக்குல்ல, வீட்டுல ஒரே நச்சரிப்பு, எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, எல்லாரும் எங்கெங்கயோ போறாங்க, எங்களை நீங்க எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. எங்க கூட்டிட்டு போறது? பீச்சில் கொண்டு போய் விட்டுடலாமா? ரெசார்ட் புக் பண்ணி அங்க கொண்டு போலாமா? டூருக்கு கூட்டு போலாமா? பார்க்குக்கு கூட்டிட்டு போலாமா? அந்த மாதிரி டூர் மாதிரி போய் ரெசார்ட்ல நீ உன் பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு பொருளை எல்லாம் வச்சுக்கிட்டு இங்க ஒரு 10 நாள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றதா? என்ன பண்ணாங்க இப்ராஹிம் நபி? தன்னுடைய மனைவியும் குழந்தையும் கொண்டு போய் பாலைவனத்துல விட்டுறாங்க. பாலைவனம்னா என்ன? பாலைவனத்தை நம்ம பெரும்பாலும் பார்த்துக்க மாட்டோம். நம்ம பாலைவனம் பீச் தான். பாலைவனம் நம்ம என்ன நினைக்கிறது? மண்ணா இருக்கும். மண்ணோட நம்ம மனசுக்கு எது ஞாபகம்? பீச் போல இருக்கும் போல தெரியுது. அப்படியே ஜாலியா காத்து வாங்கிக்கிட்டு சாயங்காலமான சுண்டல் சமோசா சாப்பிட்டுக்கிட்டு அப்படி ஜாலியா ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம். அப்படியா? பாலைவனம் எப்படி இருக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் தபூக் என்கிற ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா கண்கள்லாம் குளமாயிருக்கு. யுத்தம் நடக்கல, அது ஒரு வழியா வேற வழியில முடிஞ்சிருச்சுன்னு வைங்க. அந்த யுத்தத்திற்காக சஹாபாக்கள் பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்க, கண்கள் குளமாயிடும். அப்படிப்பட்ட கஷ்டம். அதுல சொல்கிறார்கள், ஒட்டகம் இருக்கக்கூடியவங்க ஒட்டகத்துல பயணிக்கிறாங்க. ஒட்டகம் இல்லாதவங்க அந்த பாலைவன வெப்பத்துல நடக்கிறாங்க. நடந்தா என்ன ஆகும் தெரியுமா? நடக்க 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 அந்த பாலைவன மண்ணினுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் கால்கள் எல்லாம் அப்படியே கொப்பளித்து வெடித்து விடுமா. கொதிக்கிற சுடுதண்ணியை கொண்டு வந்து காலில் ஊத்துனா என்னங்க ஆகும்? தோல்லாம் அப்படியே உப்பி வெடிக்காது? அது மாதிரி பாலைவன வெப்பத்துல கால்களை வைத்து நடக்க நடக்க அந்த வெப்பம் தாங்க முடியாம பாதத்தினுடைய தோள்கள் எல்லாம் வெடித்து அதில் இருந்தபடியே சீலும் ரத்தமும் வழிந்தோடும். நாங்கள் ஒரு துணிகளை எடுத்துக்கொண்டு கால்களிலே கெட்டிக்கொண்டு மீண்டும் அந்த பாலைவனத்துல நாங்க நடந்து போவோம். அப்படி அடிக்கும் வெயில். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. தண்ணி தேவையின் காரணமாக இது மாதிரி நம்ம அனுபவிச்சிருப்போமா என்று தெரியல, அறிவிப்புகளை வருகிறது. தண்ணியின் தேவையின் காரணமாக, உணவு பற்றாக்குறையின் காரணமாக ஒரு ஒட்டகத்தை அறுக்கிறாங்க. அறுத்து அதனுடைய இறைச்சிகளை பங்கு வைக்கிறாங்க. அந்த ஒட்டகத்துல மனக்குடல் இருக்குல்ல, ஒட்டகத்துல குடல் இருக்குல்லங்க, மனக்குடல் ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து ஒரு துணியில போட்டு புளித்தா அதிலிருந்து சில சொட்டுக்கள் வெடித்து பாருங்க. அந்த தண்ணீரை நாங்கள் குடித்தோம். தண்ணீர். பாலைவனத்தினுடைய வாழ்க்கை அப்படிதான். மனசுல வச்சுக்கங்க. இப்ப வாங்க, இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மனைவியும் குழந்தையும் கொண்டு போய் விட்டாங்க. இவங்க யாரு? இவங்க போருக்கு போறாங்க. போர் வீரர்களால தாங்க முடியலன்னா குழந்தையை பெற்றெடுத்த பச்சிலம் உடம்பு, பச்சிலம் குழந்தைங்க தாங்குமா அந்த வெயில வெப்பத்தை? போர் வீரர்களுடைய பாதங்களே வெப்பத்தை தாங்க முடியாம வெடித்து சிந்ததுன்னா பச்சிலம் குழந்தை
இருக்குமா? கொண்டு போய் விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க திரும்பி பார்க்காம அவங்க கேட்கிறாங்க, இப்ராஹிமே எங்க போறீங்க எங்களை விட்டுட்டு? தத்ருக்குனா பி ஹாதல் வாத் லைஸ ஃபீஹா இன்சுன் வலா ஷையும், இங்க ஒரு மனிதரும் இல்லை, ஒரு புற்புண்டு இல்லை, இங்க எப்படி வாழ்றது? எங்களை விட்டுட்டு எங்கப்பா நீங்க போறீங்க? இப்ராஹிம் நபி பதில் சொல்ல திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. கடைசியில சொல்கிறார்கள், அல்லாஹு அமரக பி ஹாதா, அல்லாஹ் உங்களுக்கு இப்படி கட்டளையிட்டானா என்று கேட்ட உடனே ஆமாம் என்று தலையாட்டி விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் போய் விடுகிறார்கள். போனா கொஞ்சம் தூரம் தாண்டின உடனே அவரால் தாங்க முடியலங்க. தந்தை தானங்க, மனுஷன் தானே, ரத்தமும் சதையும் ஓடக்கூடிய ஒரு மனிதன், அவரால் தாங்க முடியவில்லை. தனிமையில மறைவில் வந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்திர, இறைவா என் மனைவியின் குழந்தையை கொண்டு வந்து இந்த பாலைவனத்தில் விட்டுட்டு போயிட்டேன், அவர்களுக்கு நீ உணவளி இறைவா. எப்படி உணவளிப்பா அதெல்லாம் தெரியாது, எல்லாம் நீ உணவளி இறைவா. கேட்டு விட்டு போகிறார். என்ன நடந்துச்சுங்க? அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து இறைவா நீ உதவி செய் என்று கையேந்திய ஒரு அடியாரை அல்லாஹ் கைவிடுவானா? என்ன செய்யறான் அல்லாஹ் அங்க? இந்த பச்சிளம் குழந்தையினுடைய பாதத்தினுடைய அடியிலிருந்து அல்லாஹ் ஒரு நீரூற்றை ஏற்படுத்த. இன்றைக்கு வரைக்கும் கோடான கோடிக்கணக்கான முஸ்லிம்களுடைய நாவில் இருக்கக்கூடிய ஜம்சம் தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கிறோமே, எதனால் ஏற்பட்டது? இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தார் செய்த தியாகத்தினுடைய பரிசு அது. அற்புதம், பேரற்புதத்தை அல்லாஹ் ஏற்படுத்துறாங்க. பாலைவனத்துல தண்ணீர் அப்படியே நீரூற்று பீறி கொண்டு அடிக்கிறது. அணகட்டுறாங்க, ஜம்சம் போதும் போதும், அப்படியே அணைக்கட்டு, அப்படியே தண்ணி நிக்குது. இன்றைக்கு வரைக்கும் பாலைவனத்தில் நீரூற்றாக ஜம்சம் தண்ணீர் இருக்குது. எப்படி? அல்லாஹ் சொன்னான்ல, ஒமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹரஜா, யார் தன்னுடைய இறைவனை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கான போக்கிடத்தை அல்லாஹ் காட்டுவான். வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் கணக்கிடாத வகையில், அவர் எண்ணி பார்க்காத வகையில் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க் அளிப்பான். அளித்தானா இல்லையா? இது என்ன கதையா? நான் கேட்கிறேன், இது என்ன கதையா? கப்சாவா, புருடாவா, இல்ல ஒரு சுவாரஸ்யத்துக்காக சொல்றதா? இது உண்மை நம்புறீங்கல்லங்க? இது உண்மைதானே? இது சத்தியம் தான், இதை நம்புறீங்கல்ல? இதை செய்த இறைவனால் என்னுடைய கடனை நீக்க முடியாதா? கஷ்டமா? என் சிரமத்தை நீக்க முடியாதா? அல்லாஹ் எனக்கு பொறுப்பேற்க மாட்டானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எந்த இறையச்சத்தோடு இறைவனை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றார்களோ அதே இறையச்சத்தோடு நாமும் இருப்போமையானால் கண்டிப்பாக இறைவனுடைய உதவியும் அருள் நமக்கு கிடைக்கும். இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்ற செய்தியை உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் என்ற தகவலை சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.